என்னோட ஸ்டைல்ல ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் கார குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெண்டைக்காவ எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்ப வந்து பெரிய வெங்காயமும், பூண்டும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில. எண்ணெயில நல்லா வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா தக்காளிலாம் வதங்கி எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும். அந்த டைம்ல வந்து நீங்க வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்து அதையுமே நல்லா கலந்துக்கோங்க. அந்த எண்ணெயில நீங்க கலந்துக்கும்போது நல்லா காரக்குழம்பு வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லா நல்லாருக்கும் பார்க்கவே. அதுக்கப்புறம் நீங்க வந்து தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது 3த்தையுமே நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தண்ணி வந்து கரைச்சு வச்சிருக்கேன். இதையுமே அதில சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் இதையுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆகி வந்துரும். இத நீங்க வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துலயும் சூப்பரா சாப்பிடலாம். நல்லா சிம்பிளான டிஷ் தான். ஆனா நல்லா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி